ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் காரசாரமான ருசியான ஒரு ஆட்டு இறைச்சி குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 5 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமாக 3 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 3 கிராம்பு, சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு, கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தாளிக்கிறதுக்காக நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை, ரம்ப இலைகள் சேர்த்துருக்கிறேன். 4-5 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இது நல்ல சாஃப்டாக வதங்கும் வரைக்கும் நாங்கள் வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்க வேணும். கரிஞ்சு போகாத மாதிரி மீடியமில் வச்சு இதை நாங்கள் வதக்கி கொள்ளலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே பொன்னிறமாக வந்தாச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி வெள்ளைப்பூடு அரைத்தது நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டும், பூண்டு 5-6 பல் எடுத்து அதை நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். மேசைக்கரண்டி அளவுக்கு சொல்லணும்னா 2 மேசைக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ளலாம். வதங்கினதுக்கு அப்புறமாக அரை மேசைக்கரண்டி அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் நாங்கள் நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ இதில் நான் ஆட்டு இறைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரும். இதில் 1800 கிராம் அளவுக்கு இருக்குது. 1.25 கிலோவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் நான் 1 மேசைக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இறைச்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பை நாங்கள் இப்போவே சேர்த்து இதை அவிய விடலாம். நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். அந்த மசாலா எல்லாமே எல்லா இறைச்சியிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த இறைச்சியை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். மூடி போட்டதுக்கப்புறமாக ஹை ஃப்ளேமில் வச்சு நாங்கள் இதை வேக வைக்க வேணும். 20 நிமிஷம் அளவுக்கு நாங்கள் இதை வேக வைக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஆட்டு இறைச்சியில் இருக்கிற தண்ணி எல்லாமே பிரிஞ்சு அந்த தண்ணியிலேயே ஆட்டு இறைச்சி நல்லா வெந்து வரும். இடைக்கிடையில் கிளறி விட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சு கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வேறையாக வந்திருக்கிறத பார்க்கலாம். நாங்கள் தண்ணியே சேர்க்கல. நான் இறைச்சியிலேருந்து எவ்வளவு தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு நாங்கள் திரும்ப இதை வேக வைக்கலாம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வத்தும் வரைக்கும் இதை நாங்கள் வேக வைக்க வேணும். உங்களுக்கு ஆட்டிறைச்சி அவியறதுக்கு தண்ணி காணாதுன்னு நினச்சிங்களா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். இப்போ நான் இந்த சமயத்தில் ஒரு நல்லா பழுத்த தக்காளி துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் பொழுது ஆட்டிறைச்சி குழம்புக்கு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ இதில் 10 மேசைக்கரண்டி அளவுக்கு வறுத்து அரைத்த மிளகாய் மசாலா தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். ஆட்டு இறைச்சியில் எல்லா இடமும் இந்த மசாலா படுற மாதிரி நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள வேணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. இப்போ நல்லாவே கலந்தாச்சு. இதை 1 நிமிஷம் மூடி போடாமல் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போ உப்பு தேவைப்பட்டால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு நாங்கள் வேக விடலாம். ஆட்டு இறைச்சி பார்த்தீங்களா இருந்தால் சிலது சீக்கிரமாகவே வெந்துடும், சிலது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கொள்ளும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டி இருந்தால் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். ஆனால் இங்கே கிடைக்கிற ஆட்டு இறைச்சி சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நான் இதில் 2 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கும் பொழுது தான் ஆட்டு இறைச்சி கறியோட சுவை இன்னுமே கூடும். இப்போ இதில் கரம் மசாலா 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது வீட்டில் அரைத்தெடுத்த ஏலக்காய், கருவாப்பட்டை, அரிசி, ரம்ப இலை, அப்புறமாக கிராம்பு இதெல்லாமே வறுத்து அரைச்செடுத்த மசாலா பவுடர் தான் இது. அதில் நான் 1 மேசைக்கரண்டி அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். அது ஆட்டு இறைச்சி கறிக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும்.
இப்போ இதை மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ குழம்பு நல்லா திக்காகவும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாக ஒரு எலுமிச்சம் பழத்தினுடைய சாறு நான் சேர்த்துருக்கிறேன். சிலருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்காதாக்கள் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதை நீங்கள் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. ஆட்டிறைச்சி கறி பலர் பல முறையில் செய்வாங்க. நான் இந்த முறையில் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் இதை ஒருக்கா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதனுடைய சுவை கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். இது நல்ல காரசாரமான சுவையான ஒரு ஆட்டிறைச்சி குழம்பு. இது உடனே சாப்பிட்றத விட ஒரு 4 மணித்தியாலம் நீங்கள் வச்சு சாப்பிடும் பொழுது இதில் சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும். அழகான நிறத்தில் நல்ல திக்கான கிரேவியாக இது வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.